இலங்கை கடந்த சில நாட்களாக சந்தித்தது ஒரு சாதாரண இயற்கை அனர்த்தமல்ல. அது ஒரு தேசத்தின் கட்டமைப்பு, அரசியல் பார்வை, திட்டமிடல், கலாசாரம் மற்றும் எதிர்கால பாதுகாப்பு குறித்த பொறுப்புணர்வு ஆகிய அனைத்தையும் ஒரே நேரத்தில் சோதிக்கும் ஒரு விஞ்ஞான எச்சரிக்கையாகும். பேராசிரியர் கலகெதர அவர்களின் முக்கியமான ஆய்வு கூறுவது என்னவெனில், இலங்கை ஒரு ஆண்டில் பெற வேண்டிய மழையின் சுமார் 10% வெறும் 24 மணி நேரத்திலேயே பெற்றுள்ளது. ஏற்கனவே நீரால் நிறைந்திருந்த மண் அந்த மழையை உறிஞ்ச இயலாமல் அனைத்தையும் மேற்பரப்பு நீரோட்டமாக மாற்றியுள்ளது. அதன் விளைவாக வினாடிக்கு 1,50,000 கனமீட்டர் அளவிலான நீர் ஒரே நேரத்தில் நாட்டின் மீது பாய்ந்தது. இது அளவில் அமேசான் வனாந்தரத்தின் 0.93% மட்டுமே கொண்ட இலங்கையின் அமேசான் நதியின் உச்ச ஓட்டத்தின் 70% அளவுக்கு சமமான வெள்ள பேராற்றலை உருவாக்கியது. இது வானிலை மாற்றத்தின் ஒரு சாதாரண வெளிப்பாடு அல்ல. இது ஒரு ஹைட்ரோலஜிக்கல் ரெட் அலர்ட், அதாவது நீரியல் சிவப்பு எச்சரிக்கை. இதன் உட்கருத்து ஒன்றே: இலங்கையின் தற்போதைய கட்டமைப்பும் நகரமைப்பும் எதிர்காலத்தில் வரப்போகும் தீவிர பேரழிவுகளை எதிர்கொள்ள தயாராக இல்லை. இதனால் இன்றைய அவசரகால நிலை தெளிவாகிறது. இலங்கைக்கு இப்போது தேவையானது அரசியல் சிந்தனையால் அல்ல, விஞ்ஞானத்தின் வழிகாட்டலால் உருவாக்கப்படும் ஒரு முழுமையான பேரிடர் முன்னெச்சரிக்கை கட்டமைப்பு. அதில் நேரடி மழை வீழ்ச்சி கண்காணிப்பு ரேடார்கள், நீரோட்ட பாதையை கணக்கும் ஃப்ளட் ரூட்டிங் மாடல்ஸ், மக்கள் பாதுகாப்புக்கான இவாக்குவேஷன் அல்கோரிதம்ஸ், அணைகளின் தானியங்கி திறப்பு நடைமுறைகள் மற்றும் உடனடி சமூக எச்சரிக்கை வலையமைப்புகள் ஆகியவை அடக்க வேண்டும். இவை இனி ஆலோசனைகள் அல்ல, உயிர் வாழ்வுக்கான குறைந்தபட்ச தேவை. இத்தோடு நின்றுவிடாமல் நிலங்களை பயன்படுத்துதல் குறித்த நம் தேசிய அணுகுமுறையை மறுசீரமைக்க வேண்டிய கட்டாயமும் எழுகிறது. ஈர நிலங்களில் நடைபெறும் சட்டவிரோத கட்டுமானங்கள், மலைச்சரிவுகளில் காணப்படும் வன அழிப்பு, திட்டமில்லா குடியிருப்பு வளர்ச்சிகள், மேலும் தேர்தல் அரசியலுக்காக நிலங்களை நிரப்பும் செயல்கள், இவை அனைத்தும் இயற்கைக்கு எதிரான குற்றங்கள் மட்டுமல்ல, தேசத்தின் பாதுகாப்பையே அபாயத்தில் தள்ளும் செயல்களாக மாறியுள்ளன. காத்துக்கொள்ள வேண்டுமானால் உயர்தர மழைநீர் வடிகால் கால்வாய்கள், பாதுகாக்கப்பட்ட ஆற்றங்கரைகள், வெள்ள நீரை தக்க வைக்கும் பூங்காக்கள், பாதாள நீர்வழி தடங்கள், மலைச்சரிவு வலுப்படுத்தும் திட்டங்கள் மற்றும் அவசர நீர்த்தேக்க ஏரிகள் உருவாக்கப்பட வேண்டும். இவை அனைத்தும் இனி அரசியல் வாக்குறுதிகளாக அல்ல, தேசிய பாதுகாப்பு திட்டங்களாகவே பார்க்கப்பட வேண்டும். இன்றைய நிலைமை ஒரு பெரும் பண்பாட்டு சிக்கலையும் வெளிப்படுத்துகிறது. இலங்கை வருடந்தோறும் கோடிக்கணக்கான பணத்தை இழப்பீடு, நிவாரணம், மறுகட்டமைப்பு ஆகியவற்றுக்காக செலவழிக்கிறது. ஆனால் அந்த அழிவுகள் நிகழாமல் தடுப்பதற்கு செலவிடப்படும் தொகை மிக குறைவானது. இது ஒரு ஆபத்தான அரசியல் கலாசாரம். இனி இலங்கை ரியாக்டிவ் ரெஸ்கியூ என்ற அணுகுமுறையில் இருந்து பிரெடிக்டிவ் பிரிவென்ஷன் என்ற முன் அறிவிப்பு பாதுகாப்புக்கு மாறியே ஆக வேண்டும். பேரழிவுக்கு பிறகு உதவுவது மட்டுமல்ல, பேரழிவுக்கு முன்பே கேள்வி கேட்பதும், தவறான திட்டமிடல்களை எதிர்ப்பதும், அறிவியல் அடிப்படையிலான ஆட்சியை வலியுறுத்துவதும் தான் ஒரு பொறுப்புள்ள குடிமகனின் அடையாளமாக மாற வேண்டும். இரக்கம் ஒரு பேரிடருக்கு பிறகு மட்டுமல்ல, அது ஒரு பேரிடர் வருவதற்கு முன்பே அரசியலில் வெளிப்பட வேண்டும். இதற்கான முன்மாதிரிகள் உலகில் இருக்கின்றன. ஒரு காலத்தில் அடிக்கடி வெள்ளத்தில் மூழ்கிய வங்காளதேசமும், சக்தி வாய்ந்த புயல்களால் பாதிக்கப்படுகின்ற ஜப்பானும் இன்று மேம்பட்ட முன்னறிவிப்பு தொழில்நுட்பங்களாலும் திட்டமிட்ட நகரமைப்பாலும் தன்னம்பிக்கையுடன் பேரிடர்களை எதிர்கொள்கின்றன. அவர்களுக்கு இருந்தது அரசியல் துணிவு, அறிவியலை பின்பற்றும் நிர்வாக தைரியம். இந்த பின்னணியில் தற்போது அரசு மக்கள் நிவாரண பணிகள் தாமதமின்றி நடைபெறும் வகையில் நிதி வெளியீட்டு கட்டுப்பாடுகளை தளர்த்தும் சுற்றறிக்கைகளை வெளியிட்டுள்ளது. பாதிக்கப்பட்ட பகுதிகளில் ராணுவம், போலீஸ், மருத்துவ படையினர், தன்னார்வ அமைப்புகள் என அனைவரும் ஒருங்கிணைந்த மனித பாதுகாப்பு சங்கிலியாக செயல்படுகின்றனர். ஜனாதிபதி நேரடியாக பேரழிவு பகுதிகளை கண்காணித்து அதிகாரிகளுக்கு தெளிவான வழிகாட்டுதல்களையும் உடனடி தீர்மானங்களையும் வழங்கி வருகிறார். அரசின் இந்த விரைவான பதிலும் ஒருங்கிணைந்த நடவடிக்கைகளும் பாராட்டுக்குரியவையாகும். இன்றைய இலங்கை கட்டியெழுப்புவது சாலைகள், பாலங்கள், வீடுகள் மட்டுமல்ல, அது தனது அரசியல் பண்பாட்டையும் வளர்ச்சி குறித்த சிந்தனையையும்
பாதுகாப்பு குறித்த தேசிய அணுகுமுறையையும் மறுவரையறை செய்ய வேண்டிய கட்டாய தருணமாகும். இந்த நிலையில் ஜனாதிபதி தனது உரையில் கூறிய அர்த்தமிகு வார்த்தைகளோடு இன்றைய நிழலின் உண்மை முகத்தை நிறைவு செய்கிறேன். இந்த பேரழிவு நடந்துள்ள தருணத்தில் நாட்டிற்காக அனைத்து அரசியல் வேறுபாடுகளையும் மறப்போம். இனம், மதம், கட்சி அல்லது நிற வேறுபாடுகள் இல்லாமல் ஒன்றுபடுவோம். எமக்கு அரசியல் செய்ய நிறைய நேரம் இருக்கிறது. பாரிய அனர்த்தத்தை எதிர்கொள்ள அதிக நேரம் கிடையாது. ஒன்றாக இணைந்து நாட்டை கட்டி எழுப்புவோம். நாட்டை கட்டி எழுப்பிய பின்னர் தனித்தனியாக அரசியல் செய்ய முடியும். குறுகிய வேறுபாடுகள் இல்லாமல் இந்த கூட்டு முயற்சியில் சேர அனைவருக்கும் அழைப்பு விடுக்கிறோம். இது ஒரு தேசிய மற்றும் சர்வதேச திட்டத்தின் மூலம் சிறந்த ஒருங்கிணைப்புடன் செயல்பட்டு நமது மனசாட்சிக்கு அமைவாக எதிர்பார்க்கும் இந்த நோக்கங்களை நிறைவேற்றுவதற்கு அர்ப்பணிக்குமாறு கோருகிறேன். எந்த காரிருளிலும் ஒளி பிறக்கிறது என்று நாங்கள் நம்புகிறோம். இந்த இருண்ட நாட்கள் கடந்து போகும் என்று நாங்கள் நம்புகிறோம். எனவே நாம் ஒன்றாக எழுவோம். இந்த கண்ணீர் சிந்தும் அழகிய தேசத்தை குணப்படுத்துவோம். சுபீட்சமான நாட்டை உருவாக்குவோம். නැගී සිටිමු. මේ කඳුළු සරණ පාරාදීසය සුවපත් කරමු. දීප්තිමත් දිවයිනක් ගොඩනගමු. සියලු දෙනාටම තෙරුවන් සරණයි. දෙවි පිහිටයි.